கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, தாமதமாகிறது என்று சோர்ந்து போய் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லையே, கொடுக்கப்பட்ட தரிசனம் தாமதமாய்க்கொண்டே இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் காரியங்களில் தடையை நீக்கி போடுங்க. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். திருமணத்தில் தடை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரம் அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.